ஷாபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, மக்கால ஒரு பாதிரி, கிறிஸ்துவ பாதிரியா இருந்தவர் தவாப் செய்துட்டு இருக்கிறத பார்த்தேன். நீங்க உங்க மார்க்கத்தை விட்டுட்டு, முன்னோர்கள் மார்க்கத்தை விட்டு எப்படி இதுக்கு வந்தீங்க, எப்படி வந்தீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் ஒரு சமயம் ஒரு ஆச்சரியமா நிகழ்ச்சி நடந்தது என் வாழ்க்கையில. ஒரு நாள் கப்பல் பயணத்துல போனேன். திடீர்னு புயல்ல கப்பல் உடைஞ்சி ஒரு துண்டோட புடிச்சுக்கிட்டே, ஒரு பழைய புடிச்சுக்கிட்டே ஒரு தீவுல வந்து நான் ஒதுங்கினேன். ஆனா அந்த தீவு நல்ல இயற்கை சூழல், நல்ல நல்ல அழகான மதுரமான தண்ணீர், நதி இருந்தது, நல்ல கனி வகைகள். அந்த கனிகள்லாம் வந்து கஸ்தூரி மனம் உள்ளது, தேனை விட சுவையானது, கடல் நுரையை விட மென்மையா இருந்தது. நான் அங்கேயே கொஞ்ச நாள் இருக்கலாம், நம்முடைய அடுத்த வழி பிறக்கிற வரைக்கும் சொல்லி நைட் நேரம் ஆனதுனால மிருகங்கள் ஏதோ வரணும் ஒரு மரத்துல ஏறி உட்கார்ந்து இருந்தேன். ஆனா நைட்டு சாமத்துல பாக்குறேன், கடல்ல இருந்து தண்ணிக்கு மேல ஒரு உருவம். அந்த உருவத்தை பார்த்து தண்ணி மேல நடந்து வருது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நபியுல் முஃப்தார் அப்படின்னு சொன்னபடி ஒரு உருவம் தண்ணி மேல நடந்து வருது. அதோடைய தலையை பார்த்தா மனுஷ தலை மாதிரி இருக்கு, வாழை பார்த்தா மீன் வால் மாதிரி இருக்கு, காலை பார்த்தா ஒட்ட கால் மாதிரி என்ன செய்து இருக்குது. இது வித்தியாசமா இருக்கு, மனுஷ முகமாக இருக்குது. முகம் மனுஷ முகம், தலை வந்து நீர்க்கோழி மாதிரி இருக்கு, காலு ஒட்டகமா இருக்கு, வால் மீன் வால் மாதிரி வித்தியாசமா இருக்கு. நான் பயந்து நான் நினைச்சு மரத்துல இருந்து இறங்கு ஓடினேன். என்னைய திரும்பி பார்த்துச்சு, நில் இல்லைன்னா நான் உன்னைய கொன்றுவேன்னு சொல்லிச்சு. வந்து பக்கத்துல வந்த பிறகு நீ யார், எந்த மார்க்கத்தை சார்ந்தவன் அப்படின்னு கேட்டுச்சு. நான் ஈனே ஹனீஃபா, இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவனான்னு கேட்டுச்சு. இல்லைன்னு சொன்னேன், நான் கிறிஸ்துவ மார்க்கத்தை சார்ந்தவன். இந்த தீவு வந்து ஒரு மூமினான ஜின்களுடைய ஏரியா, இந்த முஸ்லிமான ஜின்கள் வசிக்க ஒரு ஏரியா. ஒண்ணு நீ இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம், உன்னைய கொன்றுவேன்னு சொல்லிச்சு. இஸ்லாமிய மார்க்கம்னா என்னன்னா களிமா சொல்லி தந்துச்சு. களிமா சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்க தங்குறியா அல்லது நீ கிளம்புறியான்னு கேட்டுச்சு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே அது கடல்ல இறங்குச்சு. கொஞ்ச நேரத்துல ஒரு கப்பல் அந்த இடத்துல கிராஸ் ஆச்சு. நான் என்ன செய்தேன், அந்த கப்பல்ல என்னுடைய ஆடையால நான் சிக்னல் கொடுத்து நான் என்ன செய்தேன், அந்த கப்பல்ல அந்த சில பேர்கள் என்னை ஏத்திட்டு போனாங்க படகுல வந்து. அவங்கள்ட்ட இந்த செய்தியை நான் சொன்னேன். அத்தனை பேரும் இஸ்லாத்தை தழுவுனாங்க என்று ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அந்த பாதிரிட்ட இருந்து இந்த செய்தியை கேட்டாங்க.